ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு எடுத்த உடனே வில்லன் கேரக்டர் காமிக்கிறாங்க. யாரா அந்த வில்லன் சொல்லி பார்க்குறீங்களா? அதாவது நம்ம மீனாவோட அப்பாங்க, டெரர் பீஸுங்க. இவர் வந்துட்டு என்னம்மா உங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்களா? இப்போ என்ன அமௌண்ட்டு கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மாப்பிள்ளைக்கு அதானே அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி காமிக்கிறாரு. டே அப்பா இப்போ பேச ஆரம்பிச்சுட்டு நீ ஓவராக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது மீனாவோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வெளியே கூப்பிட்டு போவாங்களாம், உங்கள் வீட்டில் சாப்பாடு ஒழுங்காக வாங்கி தருவாங்களா, ஏன் இல்லை வந்து வாங்கி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. எங்கள் வீட்டில் என்ன நல்லாவே பார்த்துக்கிறாங்க, நல்லாவே தாங்குன்னு தாங்கினாலும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா ராஜியும் நம்ம கதிரையும் ரொமான்டிக் கப்பலை காமிக்கிறாங்க. ராஜி அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீனா அலங்காரம் பண்ணி முடிச்சோடனே நம்ம கோமதி அம்மா பார்த்துட்டு என் கண்ணே பற்றும் போல இருக்குது, இந்த டைலாக்கை மாற்றவே மாட்டிங்களாடா. எல்லா சீரியல்லையும் எல்லா மூவிலையும் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடுங்க, இது ஃபேமஸ் டைலாக் ஆச்சு, அதனால் கண்டிப்பாக இதை மாற்றவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம கதிர் என்ட்ரன்ஸ் ஆக அதை பார்த்தோன்னே மயங்கிட்டாரு. தம்பி என்னப்பா தெரியுதாங்க? ஒன்றும் இல்லை, இன்றைக்கு தான் பெண்ணாக தெரிகிறாள் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம ராஜியோட ரியாக்ஷனு இன்றைக்கி தான் நான் புடவை கட்டியிருக்கேன், அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, அதுக்கப்புறம் கிளம்பி கல்யாணத்துக்கு வர்றது என்ன. இதுதான் கதிர் ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணு. கதிர் லவ் பண்ணலங்க, அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. தெளிவாக சொல்லியாச்சுப்பா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அடேங்கப்பான்னு முறைக்கிறாங்க நம்ம ராஜியை பார்த்துட்டு. அந்த பொண்ணு கல்யாண பொண்ணுன்னா விழுந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அழக்கி, இந்த அப்படி பார்த்துக்குவோம் இப்படி பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு நம்ம கதிரை பற்றி பெருமையாக பேச அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. ஒரு பட்டாம்பூச்சா, ரெண்டு பட்டாம்பூச்சா, 1000 பட்டாம்பூச்சி மனசுக்குள்ள அப்படியே பரப்பரப்பரான்னு பறக்குது. ரெக்க கட்டிக்கிட்டு நம்ம ராஜிக்கு லவ் முளைச்சி வெளியே வந்துருச்சு. இதுக்கு பேர் என்ன லவ் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ